ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நம்ம சூப்பர் மார்க்கெட்டுக்கு நம்ம போயிருக்கிறோம் இல்லைங்களா? என்ன சூப்பர் மார்க்கெட்டில் என்ன ஏன் அதை நம்ம விரும்புகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாதாரண ஒரு கடைக்கு போனால் மளிகை ஜாமான்கள் இருக்கும். நம்ம ஒரு பேஸ்ட்டு கேட்டான்னு சொன்னால் ஒரு பேஸ்ட்டை கொண்டு வந்து கொடுத்துருவாரு. அதை தவிர வேறு நமக்கு என்ன தெரியாதுங்க. ஆமாம், கால் கேட்டால் அந்த கால் கேட்டை தான் கொண்டு வந்து கொடுப்பார். நம்மளும் அதையே போய் காலங்காலமாக என்ன பண்ணியிருப்போம், வாங்கிட்டு இருப்போம். ஆனால் சூப்பர் மார்க்கெட் போனால் பார்த்தீங்கன்னா என்ன இருக்குங்க, நிறையா வெரைட்டிஸ் நிறையா என்ன செய்யுங்க அந்த இடத்துல. ஆமாம், நிறையா வெரைட்டிஸ் இருக்கும். அதெல்லாம் பார்க்கும் பொழுது இது எடுத்து இந்த முறை இதை டெஸ்ட் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி பல முறைகள் நம்ம செய்வதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. அதனால் ஒரு பொருளில் பல வித்தியாசமான கம்பெனிகள் நம்ம பார்க்கும் பொழுது எதை நாம் பயன்படுத்தலாம் அப்படிங்கிற ஒரு காரியத்தை சூப்பர் மார்க்கெட்டில் பார்க்குறோம். இன்னும் பார்த்தீங்கன்னா இந்த லூலு மால்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே என்ன பண்ணுறாங்க, மட்டன்லேருந்து சிக்கன், பீஃபு எல்லாமே அங்கே என்ன செஞ்சுருப்பாங்க. ஆமாம், என்ன வேணுமோ அதை ஸ்லைஸாக கூட நறுக்கி என்ன செய்வாங்க, அழகாக கொடுக்குறதெல்லாம் பார்க்குறோம். இப்போ இதெல்லாம் நமக்கு என்ன கிடையாது, ஒரு நல்ல கன்வீனியன்ட்டு, நமக்கு ஈஸியான ஒரு காரியமாக அதில் இருக்கிறதை பார்க்குறோம். ஆகவே இப்படிப்பட்ட காரியங்களை நம்ம தேடி போகிறதை பார்க்குறோம். எல்லாமே ஒரு இடத்துல இருக்கிறது, எல்லாமே ஒரு இடத்துல இருக்கிறது. அது சோப்பாக இருக்கலாம், பவுடராக இருக்கலாம், சென்ட்டாக இருக்கலாம், ட்ரெஸ்ஸாக இருக்கலாம், ஷூவாக இருக்கலாம், அல்லது நம்ம வாங்க வேண்டியது மட்டன், சிக்கன் எதுவாக இருந்தாலும் ஒரு இடத்துல கிடைக்கிதுங்கும் பொழுது நமக்கு ட்ராவலில் கஷ்டம் இல்லை இல்லையா? ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு கடைக்கு போகிறத காட்டிலும் ஒரு இடத்துல போய் வாங்கிட்டு வந்துடுறது சௌகரியமான காரியம். ஆகவே ஒரு வளர்ச்சியும் அந்த இடத்துல இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆகவே இந்த வளர்ச்சியை குறித்து தான் இந்த நாட்களில் நம்ம என்ன பண்ண போகிறோங்க, நாம் தியானிக்க போகிறோம். இப்போது நாம் நம்மள்கிட்ட பார்க்க வேண்டிய ஒரு காரியம், நம்ம 2024 முடிவில் இருக்கிறோம். நாம் சரியாக வளர்ந்துருக்கிறோமா? இப்போ நிறையா சாட்சிகளில் சொல்லும் போது எனக்கு ஆண்டவர் செய்தார் நிறையா காரியங்களை செஞ்சோம். நான் ஆண்டவருக்கென்று எப்படியாக மாறி இருக்கிறேன், நான் ஆண்டவருக்கென்று எந்த காரியத்திலே நான் வளர்ந்திருக்கிறேன் அப்படின்னு யாராவது சொல்லுவாங்கன்னு பார்த்தேன். யாராவது சொன்னீங்களா? அப்போது அந்த வளர்ச்சியில் என்ன பண்ணியிருக்கேன், கொஞ்சம் குறைபாடுகள் தான் இருக்கிறது. ஆமென், நான் சொல்கிறது புரியுதுங்களா? அப்போ காலத்திற்கேற்ற நம்மள்கிட்ட வளர்ச்சி இருக்குதா? 2024 வந்துட்டோம். நான் 10 வருஷமாக சபைக்கு வர்றேன், இல்லை 5 வருஷமாக சபைக்கு வரேன், இல்லை 1 வருஷமாக தான் நான் வர்றேன் அப்படின்னா இந்த சபையினுடைய வளர்ச்சி ஒரு வருஷத்தில் கிட்டத்தட்ட 52 பிரசங்கங்களை கேட்குறோம். அது அல்லாதபடிக்கு தனிப்பட்ட முறையில் சபையில் நடக்கிற கூட்டங்களில் நாம் வசனங்களை கேட்கிறோம். இப்படிப்பட்ட காரியங்கள் என்னை எந்த வளர்ச்சியிலே கொண்டு வந்திருக்கிறது, நான் எந்த அளவிற்கு வளர்ந்திருக்கிறேன், 2025க்கு போக போகிறேன். அப்போ அந்த இடத்துல எனக்கு இதை காட்டிலும் அதிகமான ஒரு வளர்ச்சி இருக்கிறதா, இல்லை இதே நிலைமையிலே தான் நம்ம போக போகிறோமா, இல்லை ஒரு வளர்ச்சியுமே இல்லையா அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கறது தான் இந்த நாட்களில் நாம் தியானிக்கிற ஒரு காரியமாக இருக்கிறது. ஏனென்று சொன்னால் எல்லா வகையிலும் ஒரு வளர்ச்சியான ஒரு காரியம். ஆமென், நான் சொல்கிறது புரியுதுங்களா? ஒரு மனுஷனுடைய கை மட்டுமே வளர்ந்தாலோ அல்லது கால் மட்டுமே வளர்ந்தாலோ அது ஊனம் என்று தான் நம்ம என்ன செய்வாங்க சொல்லுமே தவிர வளர்ச்சி என்று சொல்ல மாட்டோம். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் எல்லாமும் சேர்ந்து வளர்ந்திருக்க வேண்டும். அப்போ எல்லாம் சேர்ந்து வளரும் பொழுது தான் அது நமக்கு ஒரு ஃபுல்ஃபில் ஆகும், ஒரு ஆசீர்வாதமான ஒரு காரியமாக இருக்கிறது. வாசிக்கலாம், எபேசியர் எழுதின புஸ்தகம் 4வது அதிகாரம் 11வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். எபேசியர் 4:11. மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமனப்பட்டவர்களாகி கிறிஸ்துனுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூரண புருஷராகும்படிக்கு. அப்போ ஒரு நிறைவான ஒரு வளர்ச்சியை வேதம் நமக்கு என்ன செய்துங்க, நமக்கு உணர்த்துகிறதை பார்க்கிறோம். அப்போ என்னங்க நிறைவான வளர்ச்சி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2 வளர்ச்சி நமக்குள்ள இயல்பாக இருக்கிறது. ஒன்று என்னுடைய உலக பிரகாரமான வளர்ச்சி, இதில் என்னுடைய பொருளாதாரம் இருக்கலாம், என்னுடைய வேலை வாய்ப்பு இருக்கலாம், குடும்பத்தினுடைய காரியங்கள் இருக்கலாம் இல்லைங்களா, இதெல்லாம் நம்முடைய உலக பிரகாரமான ஒரு வளர்ச்சி. 2வது காரியம் என்னுடைய ஆவிக்குரிய வளர்ச்சி, என்னுடைய ஜெப வாழ்க்கை இல்லைங்களா, என்னுடைய வேத வாசிப்புகள், நான் ஆண்டவருடைய சமூகத்தில் நான் எடுத்துக்கொள்ளக்கூடியதான நேரங்கள், நான் ஆண்டவருக்காக செய்ததான காரியங்கள், இதெல்லாம் ஆவிக்குரிய காரியங்கள். இப்போ இந்த 2மே நம்மள்கிட்ட பேலன்ஸாக இருக்குதா, இல்லை ஒன்று மட்டும்தான் நம்மள்கிட்ட இருக்குதா, ஒன்று இல்லாமல் இருக்குதா? ஆமென், புரியுதுங்களா? இப்போ நம்ம ஒரு சாதாரண ஒரு மனுஷனை பார்த்தா ஒருத்தர் சொல்லுவாங்க, ஆள் நல்ல முரட்டுத்தனமான ஆளியா, ரொம்ப முரட்டுப்ப, ஆனால் நல்லவன் அவன். சொல்கிறது புரியுதுங்களா?
பேலன்ஸ் ஆயிடுச்சு. முரட்டுத்தனமான ஆள் தான், ஆனால் என்ன பண்ணிடுச்சுங்க, ஒரு காரியம் பேலன்ஸ் ஆகி போச்சு. ஆள் மட்டும்தாயா அப்படியே அம்மக்கல் மாதிரி இருப்பாயா, ஆனால் செய்கிறது பூரா என்ன இருக்குங்க, வினையாக இருக்குது. அப்போ வளர்ச்சி வேற எங்கேயோ போயிடுச்சு. புரியுதுங்களா? அப்போ என்ன சொல்லுவாங்க, நம்முடைய வளர்ச்சிங்கிறது எல்லாமே சேர்ந்து வளரும் பொழுது தான் அது நமக்கு ஒரு ஆசீர்வாதத்தை நமக்கு கொண்டு வருகிறது. ஆமென். நான் சொல்றது கொஞ்சம் புரியுதுங்களா? நான் ஆவிக்குரிய வளர்ச்சியிலும் நான் வளரணும், அதே போல என்னுடைய உலக பிரகாரமான வளர்ச்சியிலும் நான் வளரணும். நாம் நினைக்கலாம், இல்லை என்னுடைய உலக வளர்ச்சிக்கு நான் நிறைய பிரயாசப்பட வேண்டியிருக்கிறேன். நீங்கள் பிரயாசப்படுவதற்கு உங்களுடைய ஆவிக்குரிய அந்த அஸ்திபாரம் தான் மிக முக்கியமான காரியம். ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆதியாகம புஸ்தகம் 26வது அதிகாரம் 12 13 வசனங்கள் வரை வாசிக்கலாம். அந்த தேசத்தில் விதை விதைத்தான், கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலனை அடைந்தான். அவன் ஐஸ்வர்யனாகி வர வர விருத்தி அடைந்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ இவனுடைய உலக பிரகாரமான ஒரு வாழ்க்கை வளர்ச்சி அடைந்திருக்கிறது. அவர் என்ன சொல்றாரு, நான் கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினாலே. புரியுதுங்களா? அப்போ அந்த வருஷத்தில் என்ன பண்ணுச்சுங்க, 100 மடங்கு ஆசீர்வாதம். யார் ஆசீர்வதிச்சதுனால? அப்போ இவனுடைய உழைப்பிலே தேவ ஆசீர்வாதம் இருக்கும் பொழுது 100 மடங்கு அவனுக்கு என்ன செய்யறாங்க, ஆசீர்வாதம் இருக்கிறது. அப்போ நம்முடைய உழைப்பு மட்டுமே ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வராது, தேவனுடைய ஆசீர்வாதமும் இணைந்தால்தான் அது ஆசீர்வாதத்தை முழுசா கொண்டு வரும். 100% என்ன பண்ணுங்க, கொண்டு வரக்கூடியதா இருக்கிறது. அதை 2வது வசனத்தை கூட வாசிக்கலாம். கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நீ எகிப்துக்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் தேசத்திலே குடியிரு. அதான் ஆண்டவருடைய ஆலோசனை. நீ இந்த ஊர்ல குடியிருப்பா, நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன்னு சொல்லும் பொழுது அந்த இடத்துல இருந்தா, அந்த இடத்துல விதைச்சா, கர்த்தர் 100 மடங்கு ஆசீர்வதித்தார். ஆமென். அப்ப கர்த்தருடைய சத்தத்தை கேட்காதபடிக்கு நாம் நம்முடைய உலக வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை என்ன செய்ய முடியாதுங்க, கொண்டு வருக முடியாத காரியம். இது இன்னொரு காரியத்தில் நம்ம எடுத்து வாசித்து பார்த்தோம்னா, ஈசாக்கு போய் துறவு எங்கெங்கெல்லாம் வெட்டினானோ அங்கெல்லாம் என்ன இருக்குங்க, தண்ணி வந்துக்கிட்டே இருக்குது இல்லைங்களா? நல்லா மூடி மூடி போடுறாங்க, ஆனாலும் வெற்ற இடம்லாம் எப்படி இருக்குங்க, தண்ணி வந்துக்கிட்டே இருக்கு. இதுதான் ஆசீர்வாதம். ஏன்? அவனோடு கூட இருந்தார். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் நான் எங்கே போய் வெட்டினாலும் எனக்கு ஆசீர்வாதம் தான்யா. ஆமென். இந்த வளர்ச்சி நமக்கு தேவையா இருந்தால் கர்த்தர் நம்மளோடு கூட இருக்கணும். ஆமென். நான் எதை தொட்டாலும் எனக்கு ஆசீர்வாதம். நான் என்ன சொல்கிறாங்க, அவங்க சொல்லும் பொழுது கூட நான் வீட்டிலே இருந்து ஜெபம் பண்ணேன். ஐயா, நீங்கள் வீட்டிலே இருந்து ஜெபம் பண்ணுங்க, தப்பு இல்லை. ஆனால் தேவ சமூகத்தில் வர வேண்டும் என்பதற்காகத்தான் தேவன் ஒரு ஆசாரிப்பு கூடாரத்தை கட்டினார். ஆமென். நான் இந்த ஸ்தலத்தை நான் விரும்பினபடியினாலே, ஆமென், ஆண்டவர் சொல்றாரே, நான் உங்களோடு கூட வாசம் பண்ணும்படிக்கு நீர் ஒரு ஆசாரிப்பு கூடாரத்தை கட்டுவாயாக. அப்போ ஆண்டவர் விரும்புகிற இடம் எதுன்னு சொன்னா, ஒரு ஆலயத்தை விரும்புகிறார். நான் அந்த இடத்துல வந்து ஜெபம் பண்ணுங்க, அந்த இடத்துல வந்து என்னோடு கூட பேசுங்க, அந்த இடத்துல வந்து என்னோடு கூட உறவாடுங்க, அது உங்களுக்கு ஆசீர்வாதம் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லி கொண்டே இருக்கிறார். ஆமென். ரைட்டுங்களா? ஒரு வசனத்தை வாசிக்கலாம். நீதிமொழி எழுதின புஸ்தகம் 10வது அதிகாரம் 22வது வசனம் சொல்கிறது, கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தருகிறமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. நீங்க ஒண்ணுமே இல்லாம இருந்தாலும் உங்க கையில் இருக்கிற ஒரு பைசாவை கொண்டு ஆண்டவர் என்ன செய்யறாருங்க, ஒரு பெரிய அற்புதத்தை ஆண்டவரால் கொண்டு வர முடியும். ஆனால் தேவனுடைய ஆசீர்வாதம் உங்களோடு கூட இருக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப தேவன் இல்லாத ஒரு வாழ்க்கை நம்மளால என்ன செய்ய முடியாதுங்க, வாழவே நம்மளால என்ன முடியாது, முடியாது. அப்போ நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம பார்க்கும் பொழுது நாம நினைக்கலாம், ஒரு வசனத்தில் வாசிங்க, எபேசியர் எழுதின புஸ்தகம் 4வது அதிகாரம் 16வது வசனம். இல்லம்மா, எபேசியர் 4:16. அவராலே சரீரம் முழுவதும் அதற்கு உதவியாய் இருக்கிற ஒவ்வொரு அவயவமும் தன் தன் அளவுக்கு தக்கதாக கிரியை செய்கிறபடியே அது அன்பினாலே தனக்கு பக்தி விருத்தி உண்டாக்குறதற்கு ஏதுவாக சரீர வளர்ச்சியை உண்டாக்குகிறது. அப்ப என்ன பண்ணும், ஒவ்வொரு அவயவமும் என்னன்னுங்க, தன் தன் அளவுக்கு தக்கதாக வளரணும் இல்லைங்களா? அப்ப சபையில ஒரு தீர்க்கதரிசி இருந்தானா தீர்க்கதரிசி வளரணும்,
சபையில் ஒரு என்ன பண்ணாங்க, ஒரு அப்போஸ்தலர் இருந்தால் அப்போஸ்தலர் நிலையில் வளரணும். அப்போ ஒவ்வொரு நிலையில் என்னென்ன ஆண்டவர் உங்களுக்குள்ளாக கொடுத்துருக்கிற ஆசீர்வாதம் உண்டோ அதில் நீங்கள் வளருகிறவளாக இருக்க வேண்டுமே ஒழிய அதில் நிற்கக்கூடாது. நான் சொல்கிறது புரியுங்களா? அதுதான் வளர்ச்சி. அப்போ 2024 இது இருந்துச்சுங்க, 2025 என்னுடைய வளர்ச்சி இப்படியாக மாறி இருக்கிறது. அப்போ இதுதான் நம்முடைய சரியான வளர்ச்சியாக நாம் காணப்படும். ஒரு வயசில் என்ன வளர்ச்சி, 5 வயதில் என்ன வளர்ச்சி, 12 வயதில் என்ன வளர்ச்சி, 25 வயதில் என்ன வளர்ச்சி என்கிறது ஒரு வளர்ச்சி இருக்கிறது. அப்போ ஒட்டுமொத்த சரீரமும் சரியாக வளரும் பொழுதுதான் அந்த வளர்ச்சி நம்ம என்ன செய்கிறாங்க, வளர்ச்சி என்று சொல்லி கொண்டு இருக்கிறோம். அப்போ நம்முடைய வாழ்க்கையில், ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாம் ஏன் வளராதபடிக்கு உலக பிரகாரமான காரியங்களே வளர்ந்து கொண்டு இருக்கிறோம்? அதனால ஆண்டவர் அதை அழிச்சிருவார்னா இல்லை. ஆமென். புரியுதுங்களா இல்லையாங்க? ஆசீர்வதிக்கிறார். ஆனால் அந்த ஆசீர்வாதத்தை மட்டுமே நம்பி என்ன பண்ணக்கூடாதுங்க, ஆவிக்குரிய வாழ்க்கையில வளராமல் இருந்து விடக்கூடாது. உங்களுக்கு 100 மடங்கு பலன் கொடுக்க வேண்டுமானால் ஆண்டவரை சாராதபடிக்கு 100 மடங்கு என்ன செய்யாதுங்க, கொடுக்கும். களம் வெடுக்கான சொல்லுவாங்களா, களம் விதைச்சு பூரணி இறக்குறதும்பாங்க இல்லைங்களா? நீங்கள் விதைக்கிற அளவிற்கு உங்களால் அறுக்க முடியாததற்கான காரணமே தேவ ஒத்தாசையோடு இருப்பீர்களானால் 100 மடங்கு உங்களுக்கு பலன் கிடைக்கிறதா இருக்கிறது. ஹல்லேலூயா. வாசிக்கலாம். 2 சாமுவேல் எழுதின புஸ்தகம் 5வது அதிகாரம் 10வது வசனம். தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான், சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். இந்த வசனத்தில் வாசிக்கிறோம், தாவீதோடு கூட யார் இருந்தாரா? சேனைகளுடைய தேவன் இருந்தார். அப்பொழுது இப்ப என்ன பண்ணிட்டான், அவனுக்கு வர வர அவன் விருத்தி அடைந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ ஒரு மனிதனுடைய விருத்தி, மனிதனுடைய வளர்ச்சி, மனிதனுடைய பொருளாதாரம், மனிதனுடைய சுகம் எல்லாமே யாரை சார்ந்து இருக்கிறது என்று சொன்னால் தேவன் நம்மளோடு கூட இருக்கிறதை சார்ந்து இருக்கிறது. ஹல்லேலூயா. தேவன் அல்லாதபடிக்கு நம்மளால என்ன செய்ய முடியாதுங்க, ஒண்ணுமே செய்ய முடியாதுங்க. ஆமென். வாசிக்கலாம். லூக்கா எழுதின புஸ்தகம் 2வது அதிகாரம் 52வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினுடைய வளர்ச்சியை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்ச்சியிலும் தேவ கிருபையிலும் மனுஷ தயவிலும். அப்ப ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வளர்ந்தார்னு போட்டிருக்காங்க. அப்ப என்னென்ன போட்டிருக்கீங்க, ஞானத்திலும் வளர்ச்சியிலும் தேவ கிருபையிலும் மனுஷ தயவிலும். அப்ப அவருக்கே ஒரு பொதுவான ஒரு வளர்ச்சி இருக்கிறது. உலகம் சார்ந்த, ஞானம் சார்ந்த, ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் பொருளாதாரம், உலக சம்பந்தப்பட்ட எல்லா வளர்ச்சியும் சேர்ந்தா என்ன பண்ணியிருக்கேன், மனுஷ தயவு இருக்கிறது. என்ன செய்யுங்க, வளர்ச்சி இருக்கிறது. அது எல்லாமே ஞானம், தேவ கிருபை, இப்போ எல்லாம் பாருங்க, ரெண்டும் கலந்து தான் அவருடைய வளர்ச்சி இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ நம்முடைய வளர்ச்சியும் எப்படியா இருக்க வேண்டும்னா பன்முகத்தன்மை உள்ள வளர்ச்சியாக இருக்க வேண்டும். ஆமே. நீ எப்படிங்க வளர்ந்துருக்கீங்க, போன வருஷம் ₹1,00,000 கிடச்சிச்சு, இந்த வருஷம் ₹2,00,000 கிடைக்கும். இது வளர்ச்சி இல்லை. கடைசியாக திரும்பி பார்க்கும்போது பணமும் நம்ம மட்டும்தான் நிற்போம். ஆமே. வேற ஒன்றுமே நம்மள்கிட்ட இருக்காதுங்க. இந்த பணமும் நம்ம மட்டும்தான் நிற்போம், வேற ஒன்றுமே நிற்காது. அப்போ எல்லாமே சேர்ந்து வர வேண்டுமானால் பொதுவான வளர்ச்சி நமக்குள்ள என்ன செய்யணுங்க, இருக்கணும். நீதிமொழி எழுதின புஸ்தகம் 30வது அதிகாரம் 9வது வசனத்தில் அழகாய் ஒரு வசனத்தில் அந்த நீதிமொழிக்கு சொல்லப்பட்டிருக்கிற வாசிக்கலாம். 30:9. நான் பரிபூர்ணம் அடைகிறதினாலே மறுதலித்து கர்த்தர் யார் என்று சொல்லாதபடிக்கும் தரித்திரப்படுகிறதினாலே திருடி என் தேவனுடைய நாமத்தை வினிலே வழங்காதபடிக்கும் என் படியை எனக்கு அளந்து என்னை போஷித்து வரலாம். அழகா சொல்றாங்க, ஆண்டவரே எனக்கு அதிகமாக கொடுத்து உன்னை என்ன செஞ்சிடக்கூடாது. எவ்வளோ கவனமாக பேசுகிறார் பாருங்க. என்கிட்ட அதிகமாக கொடுத்து உன்னை என்ன செஞ்சிடக்கூடாதுண்ணா, மறுதலிச்சிடக்கூடாது. நான் தரித்திரனாக இருந்து நான் திருடவும் கூடாது, தப்பு பண்ணிடவும் கூடாது. அதனால எனக்கு என்ன பண்ணுங்க, அன்னைக்கு எனக்கு என்னென்ன வேணுமோ எல்லாத்தையும் என்ன செய்யுங்க, ஆமாம் அளந்து கொடுங்க. பாருங்க, எலியா அவனுக்கு என்ன செய்கிறாருங்க, கரெக்டாக பிரெட்டும் மட்டன் என்ன பண்ணுதுங்க, கரெக்டாக அளந்து கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு. ஐயா தண்ணி நிற்க போகுது, அதுக்கும் பிரச்சனை இல்லை, சாரி பார்த்தவொன்னு என்ன பண்ணிட்டாருங்க, அங்கே கரெக்டாக அளந்து கொடுக்குற ஒரு தேவன். ஆமே. நாம தான் முண்டிக்கிட்டு என்ன பண்ணிடுறாங்க, அது கிடைச்சா நல்லா இருக்கும், இது கிடைச்சா நல்லா இருக்கும். கிடைக்கட்டுங்க, ஜெபம் பண்ணுங்க, ஒரு நாள் எல்லாத்தையும் ஆண்டவர் என்ன செய்வாருங்க
அவர் வாய்க்க பண்ணுகிறவராய் இருக்கிறார். எபேசியருக்கு எழுதின புஸ்தகம் 1வது அதிகாரம் 23வது வசனம், எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிற நிறைவாகிய சரீரமான சபைக்கு. இப்போ சரீரத்தை எதுவாக கொண்டு போறாருங்க? சபையா கொண்டு போறாரு. அதுல என்ன இருக்கணுமா? எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிற. அப்ப எல்லாவற்றிலும் அது நிரப்புனா என்ன இருக்கணுங்க? அந்த சரீரமாகிய சபையில் என்ன இருக்கணுங்க? பொருளாதாரம் இருக்கணும், வேற ஆரோக்கியம் இருக்கணும், அப்புறம் புகழ் இருக்கணும், படிப்பு இருக்கணும், கல்வி இருக்கணும், இல்லைங்களா, ஜெபம் இருக்கணும். அப்ப எல்லா வகையிலுமே அந்த சரீரமாகிய சபை என்ன பண்ணிருக்கணுங்க? வளர்ந்துருக்கணும். இப்போ நம்ம சபைகளில் எல்லாருமே வேணும். பெண்கள் ஐக்கிய சபை இருக்கணுங்க, சண்டே கிளாஸ் பிள்ளைங்க நடத்தணும், யூத் மீட்டிங் நடத்தணும், ஆண்கள் ஐக்கிய கூட்டம் நடக்கணும், உபவாச கூட்டம் நடக்கணும், 12 மணி நேரம் ஜெபம் நடத்தணும். அப்போ இதெல்லாம் எதுக்குங்கன்னு சொன்னால் எல்லாமே எங்கள் சபையில் என்ன இருக்கணுங்க? இருக்கணும். அதான் ஒரு நிறைவான சபை. இல்லை நாங்கள் ஒவ்வொரு முறையும் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் 2 மணி நேரம் ஆராதனை பண்ணிட்டு போயிடுவோன்னா அதுக்கு பேர் என்னங்க? அதுக்கு பேர் என்ன? அது பேர் ஆராதனையா? பாக்கி நேரம்லாம் என்ன பண்ணுவீங்க? ஒன்றும் பண்ண மாட்டாங்க. அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை மட்டும் கூட்டிகிட்டு வந்திருப்போம். அதுக்கு ஆராதனை இல்லை, அது வளர்ச்சி கிடையாது, அது ஆராதனையும் இல்லை, அது சபையும் அல்ல. அப்போ எல்லாமே நிறைகிறதான ஒரு சபை என்பதற்காக தான் எல்லாமே கொண்டு வர்றோம். அப்போ எல்லாமே சேர்ந்து வளரும் பொழுதுதான் அப்போ என்ன பண்ணணுங்க? சபை முழுவதும் ஆவிக்குரிய காரியங்கள் எல்லாரும் சேர்ந்து வளரும் பொழுதுதான் அது ஒரு பெரிய ஆசீர்வாதமாக மாறுகிறது. ஆமென். ஜெபிக்க சொன்னால் எல்லாருமே ஜெபிக்கணும். யாருக்கும் ஜெபிக்க தெரியாதுன்னு சொல்ல முடியாது. அந்நிய பாஷையில் நிரம்பினா எல்லாரும் அந்நிய பாஷையில் நிரம்புறாங்க. ஒரு கூட்டம் வச்சா எல்லாரும் வந்து நின்றுக்கிறாங்க. என்ன பண்ணணும் சொல்லுங்க. அப்படி நிற்கும் பொழுது தான் அந்த ஐக்கியம் தான் ஒரு நல்ல வளர்ச்சியை காட்டுகிறது. ஆமென், ஆமென். சரி, வாசிக்கலாம். இன்னொரு காரியத்தை கூட வாசிக்கலாம். ஏன் நம்மள்ட்ட சில காரியங்களில் தேவையற்ற காரியங்கள் நமக்குள்ளாக பூழ்ந்து விடுகிறது? 2 தீமோத்தேயு எழுதின புஸ்தகம் 2வது அதிகாரம் 4வது வசனம். 2 தீமோத்தேயு 2:4. தண்டில் சேவகம் பண்ணுகிற எவனும் தன்னை சேவகம் எழுதி கொண்டவனுக்கு ஏற்றவனாய் இருக்கும்படி பிழைப்புக்கு அடுத்த அலுவல்களில் சிக்கிக் கொள்ள மாட்டான். அப்ப என்ன சொல்றாங்க? செவ்வாய்க்கிழமை பிரேயர் இருக்குங்க, வெள்ளிக்கிழமை பிரேயர் இருக்குங்க, பெண்கள் ஐக்கிய கூட்டம் இருக்குன்னா எதுல மாட்டிக்க கூடாது? பிழைப்புக்கு அடுத்த அலுவலில் ஈட்டிக்க மாட்டக்கூடாது. அதுக்கு முன்னாடியே தான் சொல்லியாச்சு இல்லை, இத்தனை மணிக்கு இத்தனை மணி நேரத்தில் உங்களுக்கு ப்ரேயர் இருக்குன்னு சொல்லியாச்சு இல்லை. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? அந்த இடத்த நேரத்தை நம்ம என்ன செய்யணுங்க? அதை விட்டுட்டு அந்த நேரத்தில் போய் வேற எதையாவது ஒன்று செய்கிறது. பிழைப்புக்கு அடுத்த காரியங்கள். ஏன் உங்களுடைய ஆவிக்குரிய காரியங்களை வளர்ச்சிக்கு நீங்கள் என்ன செய்ய மாட்டீங்க? அக்கறை கொடாதபடிக்கு வேறொன்றிலே நீங்கள் உங்கள் அக்கறையை செலுத்துவதினாலே பிழைப்புக்கு அடுத்த காரியங்களை சிக்கிக் கொள்ளக்கூடாது என்று சொல்லி வேதம் சொல்லி கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. அது என்ன? ஒர்க் வைலி ஒர்க் தெரியுமா? அது ஒர்க் வைலி ஒர்க், பிளே வைலி பழைய ஆட்களுக்கு தான் தெரியும் இது. ஆமாம், வேலை செய்கிற நேரத்தில் வேலை செய்யணும், விளையாடுற நேரத்தில் விளையாடணும். நம்ம அதை விட்டுட்டு இதையும் அதையும் போட்டு குழப்பிக்கிட்டு நம்ம என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. ஜபம் பண்ணுற நேரத்தில் போய் என்ன பண்ணக்கூடாதுங்க? வீட்டு வேலையை பார்த்துட்டு இருக்கக்கூடாது. வீட்டு வேலை பார்க்குற நேரத்தில் கொண்டு போய் ஜெபம் பண்ணிட்டு இருக்கக்கூடாது. என்ன பண்ணணுமோ அதான் பண்ணணும். ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நம்ம வாசிக்கலாம் 2 சாமுவேல் 16:18-9. அதை நான் சொல்லிடுறேன். ரொம்ப வளர்ச்சி சில நேரத்தில் என்ன பண்ணிடுங்க? சிக்கலை உண்டாக்கிறோம். சொல்லிடுறேன். அப்சலோமுக்கு ஒரு பெரிய வளர்ச்சி இருந்துச்சு. என்ன தெரியுங்களா? முடி வளர்ச்சி இருந்துச்சு. அவன் என்ன பண்ணுவான்? வருஷத்துக்கு ஒரு முறை என்ன பண்ணுவாங்க? மொட்டை அடிச்சுக்குவானா. அது என்னமோ 20 சேக்கலா 200 சேக்கல் என்னமோ இருக்கும் இல்லைங்களா? அவ்வளோ முடி அவனுக்கு இருக்குதான். அது கடைசியில் அவனுக்கு என்ன பண்ணுச்சுங்க? ஓடி போகும்போது கர்வாலி மரத்தில் மாட்டி என்ன பண்ணாங்க? அந்த இடத்துல தொங்கப்பட்டுச்சு. புரியுதுங்களா? அப்போ ஏதோ ஒரு வளர்ச்சி நம்மளை எங்கே கொண்டு போய் நிற்குங்க? ஆமாம், அது தனிப்பட்ட வளர்ச்சியெல்லாம் நம்மக்கிட்ட என்னது வேண்டாம். சில வேளையில் நீதிமொழிகள் எழுதின புஸ்தகம் 6வது அதிகாரம் 16-19 வசனங்களை வாசிக்கலாம். நீதிமொழிகள் 6:16-19. 6 காரியங்களை கர்த்தர் வெறுக்கிறார், 7 அவருக்கு அருவருப்பானவைகள். அவையாவன மேட்டிமையான கண்கள், பொய் நாவு, குற்றமற்றவர்களை ரத்தம் சிந்தும் கை, துர் ஆலோசனைக்கு பிணைக்கும் இருதயம், தீங்கு செய்வதற்கு விரைந்தோடும் கால், அபத்தம் பேசும் பொய்சாட்சி,
சகோதரருக்குள்ள விரோதத்தை உண்டு பண்ணுதல் ஆகிய இவைகளே. அப்போ நீங்கள் அநீதியின் ஆயுதங்களாக நீதியின் ஆயுதங்களாக பயன்படுத்த வேண்டும். நம்முடைய சரீரத்தை என்ன பண்ணிடுறாங்க, தப்பா வளர்ச்சி கொண்டு போறோம். எனக்கு வாய் இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் என்ன செஞ்சிடக்கூடாதுங்க, வாவரா பேசக்கூடாது. உன் வாயினாலே சிக்குண்டாயே, இல்லைங்களா? நாவும் நெருப்புத்தான், அது இல்லைங்களா? முழு காட்டை என்ன செஞ்சிருங்க, அது மாதிரி நிறையாவும் நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, நம்ம பேசணும். அப்போ என்ன பண்ணணும்னு சொன்னால் இதெல்லாம் சொல்கிறாங்க, என்னுடைய அவயவங்களை நான் ஆண்டவருக்கு பிரியமான அவயவங்களாக நான் பயன்படுத்துமே தவிர இதை அநீதியின் ஆயுதங்களை என்ன செய்ய முடியாதுங்க. ஆமாம், இப்படி தவறான ஒரு செய்கைக்குள்ளாக போகிறதின் மூலமாக நம்முடைய வாழ்க்கையில் தவறு நேர ஆரம்பிக்கிறது. பிரசங்கி 1:18, அதிக ஞானத்தினாலே அதிக சலிப்புண்டு அறிவு பெருத்தவன் நோவு பெருத்தவன். ரொம்ப அறிவாளியாக இருந்துட்டு நம்ம என்ன பண்ணுவாங்க, ஆமாம், நிறையா யூடியூப்லாம் பார்த்துட்டேன்னு சொல்லுவாங்க, அந்த ஊழியக்காரர் சொல்லியிருக்கிறார், இந்த ஊழியக்காரர் சொல்லியிருக்காரு, எங்கள் வீட்டிலே இருந்து ஜெபம் பண்ண சொல்லிட்டாரு, ஆராதனையும் வீட்டிலே இருந்தே ஆராதனை பண்ண சொல்லிட்டாரு. அப்போ ஆண்டவர் மட்டும் ஏன் பைபிளில் சொல்லியிருக்கிறாரு, நீங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்களா, தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாக இருக்கிறாண்டு அறியாது, நீங்களே அந்த ஆலயம்னு சொல்லிட்டாரே, அதனால நீங்களே அந்த ஆலயம் வீட்டில் இருந்து என்ன பண்ணலாம். ஆண்டவர் சொல்கிறார், அவரே தான் சொல்கிறாரு, சில சபை கூடியவர்களை விட்டு விடுகிறது போல நீங்களும் விட்டுவிட மனதாக இருக்கிறீர்களா. ஆமே ஆமே. இப்போ இது எப்படி சொன்னார் இல்லைங்களா? அப்போ ஒன்னொரு காரியத்தில் என்ன பண்ணுங்க, அவங்கள ஐக்கியத்திலும் அன்பிலும் அந்யோன்யத்திலும் ஐக்கியத்திலும் அவங்க என்ன செஞ்சுருக்காங்க, ஒருமனப்பட்டவர்களாக இருந்தாங்கன்னு சொல்லி பைபிளில் போட்டிருக்க. அப்போ இதெல்லாம் எங்கேருந்து போகிறது? அப்போ என்ன பண்ணுறோம், அதிகமாக தேவையில்லாத காரியங்களை சரியாக புரிஞ்சிக்காம ரொம்ப அறிவாளியாக நினச்சி நம்ம என்ன பண்ணிடுறாங்க, நம்ம வாழ்க்கையில் தேவையற்ற காரியங்களுக்குள்ளாக போய் ஆசீர்வாதத்தை இழந்து போகிறோம். அப்போ தேவையற்ற வளர்ச்சிகள் அது நமக்கு என்ன செய்யுதுங்க, ஒரு நாளும் தேவையில்லை. தேவையான வளர்ச்சி நமக்கு அதிகமாக தேவை. நிறையா கேளுங்க, நிறையா சொல்லிக் கொடுக்கறதுக்கு எல்லாருமே ஆயத்தமாக இருக்கிறோம். எதில் நீங்கள் வளர்ந்துருக்கணும் சொல்லுங்கள். பிள்ளைங்க வந்து எனக்கு வந்து ஒரு வாலிப கூட்டம் நடத்துங்களா, ரெடி, நான் ரெடி, உங்களுக்கு யார் வேணுமா சொல்கிறேன், நீங்கள் ஆட்களை கூப்பிட்டு வரீங்களா, பெண்களுக்கு என்ன நடத்தணும், இல்லைங்க எனக்கு பைபிளில் ஒரு டவுட்டுங்க கேளுங்க, எல்லாருக்கும் சொல்ல இருக்கணும். நீங்கள் வளர்ச்சியில் வளர வேண்டும். ஆமே. நம்ம அது எல்லாமே என்ன பண்ணுவாங்க, எனக்கு எல்லாம் தெரியும்னு சொல்லி எங்கேயோ ஒரு இடத்துல நம்ம என்ன செஞ்சிடக்கூடாதுங்க, ஓட்ட விட்டுறக்கூடாது. எனக்கும் தெரியாத காரியம் உண்டு, அதையும் நான் என்ன பண்ணணுங்க, எனக்கு சொல்லிக் கொடுக்குற ஆசிரியரை கேட்டு தான் உங்கள்கிட்ட என்ன செய்ய முடியும், சொல்லிக் கொடுக்க முடியும். ஆனால் நாம் நிறைவுள்ளவர்களாக நினைத்து ஒன்றும் இல்லாமல் வெறுங்குடமாக இருந்துடக்கூடாது. ஆமே. ஆமாம், நிறைகுடம் வெறுங்குடமும் தழும்பாது இல்லை, அப்படி தானுங்க. நிறைகுடம் தழும்பாது, வெறுகுடமும் என்ன பண்ணாது. ஆமாம், ஒன்றுமே இல்லைனாலும் அது என்ன பண்ணாதுங்க, அது தழும்பாது. நம்ம அப்படியே இருக்கக்கூடாது. அதனால் நம்ம அதிகமாக தெரிந்து கொள்கிறது நல்லது. சரி, இப்போ பார்க்குறோம், இல்லைங்க எங்களுக்கு அதிகமான வேலை, எங்களுக்கு உலகத்தில் அதிகமான வேலை. அப்போ அந்த வேலை செய்யலைன்னு சொன்னால் நாங்கள் எப்படிங்க சாப்பிட்றது, இந்த வேலை செய்யலைன்னா நாங்கள் என்னங்க பண்ணுறது அப்படின்னா, நம்மளை காட்டிலும் அதிகமாக வேலை செய்தவர்கள் வேதத்திலே உண்டு. ஆமே. வாசிக்கலாம். ஆதியாகமம் புஸ்தகம் 5வது அதிகாரம் 24வது வசனம். ஏனாக்கு தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருக்கையில் காணப்படாமல் போனான், தேவன் அவனை எடுத்துக்கொண்டார். இப்போ ஏனாவுக்கு குடும்பம் இருந்துச்சா இல்லையா, இருந்துச்சு, பிள்ளைங்க இருந்துச்சா இல்லையா? அப்போ அவன்லாம் இருக்கும் பொழுது இவன் எப்படிங்க தேவனோடைய சஞ்சரிச்சான், அவனால் முடிந்ததா இல்லையா? அப்போ நம்ம மட்டும் ஏன் முடியலன்னு சொல்கிறோம்? இல்லைங்க, எங்கள் குடும்பத்தில் பிள்ளைங்களெல்லாம் பார்க்கணுங்க, நாங்கள் எப்படிங்க ப்ரேயருக்கெல்லாம் வர்றது? ஆமே. அப்போ அவன் தான் எடுத்துக்கொள்ளப்பட்டான். ஆமேன். புரியுதுங்களா? அப்போ தேவனோடு கூட இருக்கிற வளர்ச்சி. இன்னொரு காரியத்தையும் வாசிக்கிறோம். தானியேல் எழுதின புஸ்தகம் 6வது அதிகாரம் 10வது வசனம். தானியேலோ வென்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்த போதிலும் தான் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க அங்கே தான் முன்பு செய்து வந்தபடியே தினமும் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படிட்டு ஜபம் பண்ணி சோத்திரம் செலுத்தினான். தானியேல் யாருங்க? தானியேல் யாரு? அவர் ராஜ்யத்தினுடைய
முக்கிய பிரதிநிதி. புரியுதுங்களா இல்லையாங்க? ஆமென். நேபுகாத்நேச்சர்ட்ட முக்கிய காரியஸ்தனா இருக்கிற அவன் தான் டாப் மோஸ்ட் ஆஃபீஸர். அவரு இந்த டாப் மோஸ்ட் ஆஃபீஸருக்கு ஒன்றும் வேலை இல்லைங்களாங்க? ஆமென் ஆமென். டாப் மோஸ்ட் ஆஃபீஸர் அவர் தான் அந்த பெரிய நாட்டுக்கே அவர் தான் என்ன பண்ணுறாங்க, எல்லா விதமான அலுவலுக்கும் முக்கியஸ்தராக இருக்கிறவர். அவர் டெய்லியும் 3 வேளையும் முழங்கால் படிட்டு என்ன பண்ணாருங்க, ஜபம் பண்ணார். அதனால தான் சிங்கம் தொடலை. ஆமென். அவர் ஒரு பக்கம் வளரலைங்க, இங்கேயும் வளர்ந்தாரு, காரியத்திலையும் வளர்ந்தாரு, தேவன் அவனோடு கூட இருந்தார். ஆமென். புரியுதுங்களா? ஆமென். அப்போ நமக்கு வேலையெல்லாம் இருக்குது, அதனால தேவனுக்கிட்ட ஒன்றுமே பண்ண முடியாதுன்னு நம்மளால் என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. காரணம், வேதத்தில் அதற்கு சாட்சிகள் உள்ளார்கள். ஆமென். நம்மளை காட்டிலும் அதிகமான வேலை உள்ள ஆள். நம்மனா வீட்டு காரியத்தை மட்டும்தான் பார்க்குறோம். அவன் என்ன பண்ணாங்க, ஒரு ராஜ்யத்தினுடைய காரியஸ்தன், அவனுக்கு எவ்வளோ வேலை இருக்கும். ஆமென். அப்போ அப்பேற்பட்ட ஆளுக்கு ஆண்டவர் கிருபையாய் நடத்தி சிங்கத்தின் வாயில கட்டப்பட்டார்ன்னு சொன்னால், அவன் தினந்தோறும் 3 வேளை அவன் வானத்தின் பலகனி திறந்திருக்கு என்ன பண்ணாங்க, ஜெபம் பண்ணிகிட்டே இருந்தான். வாசிக்கலாம். அப்போஸ்தலர் எழுதின புஸ்தகம் 16வது அதிகாரம் 24 25 வரை. அப்போஸ்தலர் 16 24 25. உட்காவரையில் அடைத்து அவர் கால்களை தொழுமரத்தில் மாட்டி வைத்தார்கள். பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டார்கள், அதை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். இப்போ பவுலுக்கு சீனாவுக்கு என்ன பிரச்சனைங்க, கால் எங்கே மாட்டியிருக்காங்க, தொழுமரத்தில். கால் அசைக்க முடியாது, ரெண்டையும் போட்டு என்ன பண்ணாங்க, தொழுமரத்தில் மாட்டியாச்சு. கையெல்லாம் செயில் போட்டு கட்டியாச்சு. இப்போ அவருக்கு என்ன பண்ண முடியாதுங்க, ஏங்க நாங்கள் பெரிய கட்டில் மாட்டிக்கிட்டேங்க, பெரிய வியாதியில் மாட்டேங்க, எங்களுக்கு பிரச்சனையில் மாட்டிட்டேங்க, எங்களால் ஒன்றுமே ஜெபம் பண்ண முடியல, சொல்ல முடியாது. 2 காலும் கட்டப்பட்டாச்சு, செயின் போட்டு கட்டியாச்சு, அடி உளுந்துருச்சு, கஷ்டம்தான், வேதனையோடு தான் இருந்தான். ஆனால் என்ன பண்ணாங்க, நடு ராத்திரியில் உட்காந்துட்டு அவர் என்ன பண்ணாருங்க, ஜெபம் பண்ணி என்ன பண்ணாங்க, சோத்திரம் செலுத்தி அவங்க என்ன பண்ணாங்க, பாடெல்லாம் ஆரம்பிச்சுட்டாங்க. என்ன நடந்ததுங்க, அஸ்திபாரங்கள் அசையும்படி ஆனச்சு. உங்களும் நானும் ஜெபம் பண்ண அஸ்திபாரம் அசையணும்னு சொன்னா, எனக்கு என்ன பாடுகள் வந்தாலும் நான் தேவ சமூகத்தில் நிற்பேன் என்கிற ஒரு காரியம் நமக்குள்ள வருமானால், நம்மை கொண்டு ஆண்டவர் அஸ்திபாரத்தை அசைக்க பண்ணுவார். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில ஏன் பராக்கிரம காரியங்களை செய்ய முடியல, இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை செய்யாதபடிக்கு, எனக்கு இதுதான் கிடைச்சது, எனக்கு இந்த ஆசீர்வாதம் கிடைச்சது, இந்த ஆசீர்வாதம் கிடைச்சதுன்னு மட்டுமே சொல்லிக்கிட்டு இருக்கிறோமே, ஏன் இன்னும் அற்புதங்கள் நம்முடைய வாழ்க்கையில நடக்கலைன்னு சொன்னா, தேவன் நம்மளோடு கூட இருக்கும்படிக்கு அவரை சரியாக நாம் என்ன செய்யலைங்க, பிடித்து கொள்ளவில்லை. ஆமென். நான் வேலையை தான் நான் முக்கியமாக பார்க்குறேன் ஒழிய, என்னோடு கூட ஒரு ஆண்டவர் இருந்தால் அந்த வேலை எளிமையாக இருக்கும் என்று சொல்லி நான் நினைக்கல. ஆமென். ஆனால் வேதத்தில் இருக்கிற ஜனங்களை பார்த்தீங்கன்னா அவ்வளவு நேர்த்தியாக இருக்கிறார்கள். வாசிக்கலாம். நெகேமியா எழுதின புத்தகம் 2வது அதிகாரம் 4 வசனங்கள் வரை. நெகேமியா 2:4-5. அப்பொழுது ராஜா என்னை பார்த்து, நீ கேட்கிற காரியம் என்ன என்றார். அப்பொழுது நான் பரலோகத்தின் தேவனை நோக்கி, இந்த இதை ரொம்ப பார்த்தீங்கன்னா ராஜா கேட்குறாரு, ஏன்பா முகம் மாறி இருக்கு, என்ன விஷயம்னு கேட்குறாரு. இவன் பதில் சொல்கிறதுக்குள்ள அவன் என்ன பண்ணிட்டானாங்க, ஒரு ஜெபம் பண்ணிட்டு பதில் பேசுகிறான். அப்போ ஒருத்தர் வார்த்தையை சொன்னதுக்குள்ளாக திரும்ப இவன் பதில் சொல்வதற்குள்ளாக ஒரு ஜெபத்தை அவன் பண்ணிட்டான்னு சொன்னால், அவர் எவ்வளவு உண்மை உள்ளவனாக இருப்பான். அப்போ எந்த ஒரு காரியத்தை அவன் செய்தாலும் அதுக்கு முன்னாடி என்ன இருக்குதுங்க, அவனுடைய ஜெபம் இருக்கிறது. ஆண்டவருடைய பிரசன்னத்தை கொண்டு வர விரும்புகிறான். நம்முடைய வாழ்க்கையில் தேவ பிரசன்னத்தை நாம் எப்பொழுதெல்லாம் கொண்டு வருகிறோமோ, நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்கள் நடந்து கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதாங்க growth. வெறுமனே நான் நிறையா சம்பாதிச்சிட்டேன், இல்லை நிறையா நான் வளர்ந்துட்டேன், எனக்கு ஏராளமாக புகழ் இருக்கிறது, இது வளர்ச்சி அல்ல. இது ஒரே ஒரு வளர்ச்சி மட்டும்தான். ஆனால் நீங்கள் தேவனோடு கூட செய்கிற வளர்ச்சி, நான் இன்னும் அதிகமாக நாங்கள் ஜெபிக்கிறேன், என் மூலமாய் கர்த்தர் அற்புதங்களை நடத்துகிறார் என்று சொல்லி அவரோடு இணைந்து நீங்கள் செயல்படுவீர்களானால், அந்த ஆசீர்வாதமே உங்களுடைய வாழ்க்கையில் ஐஸ்வர்யத்தை கொண்டு வருகிறதா இருக்கிறது. அல்லேலூயா. விட்டுறாதீங்க அவரை.
உலகம் என்றைக்குமே என்ன பண்ணுங்க, கைவிடப்படும். நான் உலக வாழ்க்கையில் இல்லைங்க, அது நல்லா தாங்க இருக்குது, அது நல்லா தாங்க இருக்குது, அதை செஞ்சால் நல்லா தானங்க இருக்குது, எல்லாமே அதை நோக்கி ஓட வேண்டிய அவசியம் இல்லை. தேவனை மட்டும் நீங்கள் பிடித்துக் கொள்வீர்களானால் அது உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஆசீர்வாதங்களை கொண்டு வரும். வாசிக்கலாம். பிரசங்கி எழுதின புஸ்தகம் 10வது அதிகாரம் 1வது வசனம். செத்த ஈக்கள் தைலக்காரனுடைய பரிமள தைலத்தை நாரி கெட்டு போக பண்ணும், ஞானத்திலும் கணத்திலும் பேர் பெற்றவனை சொற்ப மதீனமும். அப்போ நம்மள்கிட்ட இருக்கிற ஞானமும் அறிவும் சில வேளைகளை மதியினத்தினால் என்ன பண்ணுங்க, நம்முடைய வாசனை திரவியமாக இருக்க பண்டத்தை கெடுத்து போடுகிறதா இருக்கிறது. அல்லேலூயா. சில வேளை மதியினமாக செஞ்சிடறோம், முட்டாள்தனமான சில காரியங்கள் நாம் செய்வது, ஆண்டவரை விட்டுறது இல்லைங்க. இது போய் ஒரு காரியத்தை சொல்லிட்டு அந்த காரியம்லாம் நம்ம போய் பார்த்துக்கலாங்க, அதெல்லாம் போய் ஜெபம் பண்ணால் எல்லாம் நடக்காது. நம்ம போய் பார்த்தா என்ன செஞ்சலாம் இல்லைங்களா, 300 பேர் போனால் போதும் ஆய்ப்பட்டினத்தை, ஆமாம் பிடிச்சிடலாம், ரொம்ப தைரியமாக தான் சொல்லிட்டு போனாங்க. அப்புறம் என்னாச்சுங்க, துண்டை காணன் துணியை காணன்னு முடியாந்துட்டான். ஏன்? உங்கள்கிட்ட பிரச்சனை இருக்குது இல்லைங்களா. அப்போ 300 பேர் மட்டும் போனால் என்ன பண்ணுறாங்க, இன்னொரு 300 பேர் போகிறான், அவன் என்ன பண்ணுறாங்க, ஒன்றுமே போகல, சங்க எடுத்து ஊற்றிட்டு நிற்கிறான். அவன் அங்கே என்ன பண்ணுதுங்க, ஒன்றும் பண்ணாமே அங்கே என்ன பண்ணுறான், உளுந்து போயிட்டு இருக்கான். அப்போ இங்கே யார் இருந்தாருங்க, கர்த்தர் அவரோடு கூட இருந்தார். ஹல்லேலூயா. கெதியோனுடைய வாழ்க்கையில் கர்த்தர் கூட இருக்கிறார். அங்கே இருக்கிறதான விரோதிகள் என்ன பண்ணுறாங்க, அங்கிட்ட இருக்கிறதான எதிராளிகள் அங்கே எல்லாருமே மடங்கடிக்கப்படுகிறார்கள். ஆனால் 300 பேர் தான் போதுமானது என்று சொல்லி போகும் பொழுது இவர்களுக்குள்ளே சாபம் இருக்கும் பொழுது தோல்வியை கண்டு வருகிறார்கள். நம்முடைய வாழ்க்கையில் 24வது வருடத்தில் ஒரு சமமான ஒரு வளர்ச்சி அல்லது ஒரு பரிபூர்ணமான வளர்ச்சி இல்லாமல் இருக்கலாம். ஆனால் 2025 நம்முடைய ஒரு பரிபூர்ணமான ஒரு வளர்ச்சிக்குள்ளாக நாம் போக வேண்டும். ஆமென். அது ஆவிக்குரிய வளர்ச்சியிலும். அதனால தான் சொல்கிறோம், நீங்கள் எந்த பிரேயரையும் விட்டுறாதீங்க. உங்களுக்கு எப்படியா ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷமாவது வந்து உட்காந்துட்டு நீங்கள் போனீங்கன்னா அதனுடைய ஆசீர்வாதங்களை நீங்கள் உணரும் பொழுது கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். தேவ சமூகத்தில் வந்து உட்காந்து பார்த்தா தான் தெரியும் அதனுடைய வாழ்க்கையில் எவ்வளோ மேன்மை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி. அல்லேலூயா. எத்தனையோ நம்முடைய பிள்ளைங்க சில பேர் அட்ஜஸ்ட் பண்ணியெல்லாம் என்ன பண்ணுறாங்க, கடந்த நாட்களில் இவங்கெல்லாம் வந்து ஆராதனையில் கலந்துக்கணுங்கிறதுக்காக பல காரியங்களை செய்து வர்றாங்க. இதெல்லாம் ஒரு ஆசீர்வாதத்தை நமக்கு என்ன செய்துங்க, கொண்டு வரக்கூடியதாக இருக்கிறது. ஏன்? நான் தேவ பிரசன்னத்தில் வந்து உட்காரணுமே, நான் தேவ சமூகத்தில் உட்கார்ந்து நான் ஆசீர்வாதத்தை வாங்கணுமே, அந்த வார்த்தையை கேட்கணுமே என்ற காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு உயர்வை கொண்டு வருகிறது. 2025வது வருடத்தில் ஆண்டவரே நான் எல்லா வகையிலும் வளர்கிறவனாக இருக்க வேண்டும். 2 பேதுரு 1வது அதிகாரம் 5லிருந்து 9 வசனங்கள் ஒரு நல்ல ஆலோசனை கொடுக்கிறது. வாசிக்கலாம். கடைசி இப்படி இருக்க நீங்கள் அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாய், இப்ப பாருங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பா கொடுக்குறாங்க. உங்கள் விசுவாசத்தோட தைரியத்தையும், தைரியத்தோட ஞானத்தையும், ஞானத்தோட இச்சையடக்கத்தையும், இச்சையடக்கத்தோட பொறுமையையும், பொறுமையோட தேவ பக்தியையும், தேவ பக்தியோட சகோதர சிநேகத்தையும், சகோதர சிநேகத்தோட அன்பையும் கூட்டி வழங்குகள். இவைகள் உங்களுக்கு உண்டாயிருந்து பெருகினால் உங்களை நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அறிகிற அறிவிலே வீணரும் கனியற்றுமாய் இருக்க ஒட்டாது. இவைகள் இல்லாதவன் எவனோ அவன் முன் செய்த பாவங்களை தான் சுத்திகரிக்கப்பட்டதை மறந்து கண் சொருகி போன குருடனாக இருக்கிறான். அப்போ ஒரு ஸ்டெப் இருக்குங்க, ஒரு படிகள் இருக்கிறது. இந்த வீட்டில் போய் இந்த படியை படித்து பாருங்க. ஒன்னொன்று படியிலையும் நம்ம மாறி 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 ஒரு வளர்ச்சியை கொண்டு போவோம்னா நம்ம கனி கொடுக்காம ஒரு நாள் இருக்க முடியாதான். ஆமே, புரியுதுங்களா நான் சொல்றது? புரியுதுங்களா? இந்த ஸ்டெப்பில் நடந்தோம்னா தான் அவங்களே கொடுத்துருக்குறாங்க, ஆண்டவரை பரிசுத்த ஆவியானவரை கொடுத்துருக்காரு. ஒவ்வொரு ஸ்டெப்பும் மாறி மாறி வரும் பொழுது சரியாக அந்த இடத்துல போயிட்டோம்னா நீங்கள் ஒரு நாளும் கனியற்றவர்களாக இருக்க ஒட்டாது என்று சொல்லி வேதம் சொல்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த 2024வது வருடம் ஒரு நல்ல ஒரு ஆராதனைக்குள்ளாக நாம் கடந்து வந்தோம். ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களுக்கு ஒரு பரிபூர்ணமான ஒரு வளர்ச்சி தேவை என்று சொல்லி. ஆமே. ஆண்டவரே, இந்த நாட்களில் 2 நாள் நமக்கு இருக்குங்க. 2 நாளில் உட்காந்து ஆண்டவரே நான் சரீர பிரகாரம் மட்டும் வளர்ந்துருக்கிறேனா அல்லது நான் மாமிசத்தின்படி வளர்ந்துருக்கிறேனா, ஆவிக்குரிய வளர்ச்சியில் ஏதாவது குறைபாடு இருக்குதுன்னா ஆண்டவர் அதுலேருந்து எனக்கு மாற்ற உதவி செய்யுங்கன்னு சொல்லி நீங்கள் ஒப்புரவாகி இந்த 2025 வரும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு அற்புதத்தை உங்களால் காண முடியும். அல்லேலூயா. இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை உங்கள் மூலமாக தேவன் செய்ய எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறாருங்க. ஆமேன். வேறு யாரை விட்டு செய்ய சொல்ல போகிறாரு?
அவர் செய்யணும், ஆனால் அவர் செய்யலை. ஆனால் அவருக்கு பதிலாக தன்னுடைய பிள்ளைகள் மூலமாக அற்புதங்களை செய்ய ஆண்டவர் விருப்பம் உள்ளவராக இருக்கிறார். அதற்குத்தான் உங்களை என்னையும் ஆண்டவர் தெரிந்தெடுத்து கொண்டிருக்கிறார். இந்த 2025வது வருடம் நமக்கு ஒரு பரிபூர்ண வருடமாக இருக்க, பரிபூர்ண வளர்ச்சியை கொடுக்கக்கூடியதாக இருக்க தேவன் உதவி செய்வாராக. ஆமென். ரொம்ப நேரம் எடுத்துட்டேன் நினைக்கிறேன்.